இடமே அற்புதமா மாறிடும். அதுக்கு பேர் தான் பிரசன்னம், மகிமை. அந்த மகிமையை கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சு இந்த உலகத்துல செலிப்ரேட் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. படைத்து இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மகிமை என்றென்றைக்கும் விளங்குமா? ஆமென். இப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? அந்த மகிமையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம். நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளை பேர பிள்ளை அந்த மகிமைக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. ஆமென். நானும் என் வீட்டாரும் என்றால கர்த்தரே செய்விப்போம். அடுத்த கேட்டகரியில உன் பிள்ளை பேர பிள்ளை கொண்டு வந்துருவ. நீ ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருப்ப, உன் சந்ததியே பின்னாடி வந்துகிட்டு இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கொஞ்சம் சிறு கூட்டமா உட்காந்துருக்கோம், நம்ம குடும்பத்திலேயே ஒரு ஆள் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆமென். உன் குடும்பத்தை அப்படியே காந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடும் உன் ரட்சிப்பு. அல்லேலூயா. அத்தனை பேர் புதிய வாழ்க்கையை புதிய மனுஷனா மாத்தி விட்டுரும். ஆமென். உலகத்துக்குள்ள போனா எல்லாம் பழசு, ஆனா கர்த்தருக்குள்ள வந்தா எல்லாம் புதுசுங்கிற. உலகத்தையே புதுசாக்குனேன், உன் சந்ததியை புதுசாக்க மாட்டேன்னா, உன் பேர பிள்ளைய உன் பிள்ளைய புதுசாக்க மாட்டேன்னா அப்படிங்கிறது. அல்லேலூயா. புதிதாக்குகிறேன். ஆமென். சொல்றபடி என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வான். எதுல மகிழ்வாரா? அவர் படைச்சு வச்சிருக்கிற மனுஷனுடைய கிரியையில தான் மகிழ்வார். அவன் நல்லா இருக்கணும்னு தான் படைச்சாரு. ஆமென். அவனுடைய படைப்பை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன், அப்படியே பேசிக்கிட்டு அப்படிங்கிற. அப்படி ஒரு கடவுள் இல்லைன்னா தான் நம்ம வந்து கலங்கிக்கிட்டு இருக்கணும். ஜாதகம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதுக்கு உலகத்தை நோக்கி ஓடணும். அப்படி அந்த மாதிரி இல்லையே. எல்லாத்தையும் புதுசா மாத்துறேன் அப்படிங்கிறாரு. கெட்ட நேரத்துல நல்ல நேரமா மாத்துறேன், உன் டைமிங்கை மாத்தி விடுறேன் அப்படிங்கிறாரு. உன் வாழ்க்கை தலையில மாத்தி விடுறேங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். சொல்ல பாருங்க, கர்த்தர் தம்முடைய கிரியையிலே மகிழ்வார். எப்படி மகிழ்வாரு? நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்ம வேலை செய்யணும், எப்படியாவது கடவுளை நம்ம போய் காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு அப்படி மகிழ்வாரு. இப்போ இந்த உலகத்தோட எல்லா ஜனங்களும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கை கொண்டாந்து போடுறாங்க. அந்த காணிக்கையினால நம்ம ஒரு பெரிய ராஜ்யத்தை நம்ம கட்டிடுவோம் அப்படின்ட்டு மகிழ்றாரா? இல்ல நம்ம கழுத்துல காதுல போட்டிருக்க தோடு தொம்பட்டானால மகிழ்றோம். ஐயோ நம்ம பிள்ளைங்க எவ்வளவு இந்த பூமியில படைச்சதுக்கு எவ்வளவு சம்பாரிச்சு எல்லாம் நகை கைகெல்லாம் பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நல்ல இவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்காரு. மகிழ்வார கர்த்தர் எதுல மகிழ்வாரா? துதியில் வாசம் பண்ணுகிறது. நீங்க துதிக்கிறீங்களா? துதி, ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் மகிழ்வார். உன்னை படைச்சதுக்கு ராஜா உருவாக்கி அந்த ராஜாவுக்கு நன்றி சொல்றதுதான் உன்னுடைய படைப்பு, ஸ்தோத்திரம் பண்றது. அதனாலதான் சபைக்குள்ள நுழைஞ்சோன்னா என்ன செய்யறோம்? முதல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துற கத்திருக்கு. ஆண்டவரே நன்றி, ஆண்டவர் நன்றி, ஆண்டவர் நன்றி. நான் முன்னே என்ன செய்வேன்? உட்காந்து ஜபத்துல உட்காந்து அது இதுட்டு கார் மாற ஜபம் பண்ணுவேன். இது வேணா அது வேணா, ஆண்டவர் இப்படி ஒண்ணு, சபை இப்படி இருக்கு அப்படி இருக்கு. தேவனுடைய அன்புக்குள்ள என்னைக்கு வளர ஆரம்பிச்சனும், அவர் யாருன்னு கண்டுபிடிச்சனும். தாவீது மாதிரி இப்ப கல்லை பார்த்தா வந்து அதை பார்த்தா என்ன செய்வான்? ஆமே கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? கல்குள்ள பட்டயமா இருக்காரு, கல்லா இருக்கிறாரு, அரணா இருக்க கோட்டையா இருக்காருன்னு பேசுறாங்க. அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய எண்ணங்களை மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எல்லாம் ஜபத்துல உட்காரும் போது என்ன செய்வேன்? இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும், என் சபை எப்படி இருக்கணும் இப்பெல்லாம் எதையுமே கேட்கறது. ஏன்னா சபையை உருவாக்குனவே அவரு தான், முடிக்கிறவரும் அவரு தான், கொண்டு போறவரும் அவரு தான், எவ்வளவு ஆத்துமாக்கள் கொடுக்க வேணும்னு அவரு தான். அப்ப அவர் மீறிலாம் ஒரு குண்டூசி கூட உள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. அவர் இல்லாம ஒரு ஆசீர்வாதமா நுழையவே முடியாது, ஒரு ஆசீர்வாதமும் எடுக்கவும் முடியாது. அவர் இல்லாம தடைப்பட்டும் போவார். அப்ப வந்து இப்ப வந்து என்னுடைய ஜெப வாழ்க்கை ஜெப காரியங்களே மாத்திட்டேன். எப்படின்னா உட்காந்தானே ஸ்தோத்திரம் தான், ஸ்தோத்திரம், வேத வாசிப்பு, நன்றி சொல்றது. ஆண்டவரே முன்னாடி இருந்த நிலைமைய யோசிச்சு பார்ப்பேன். ஒத்தால நம்மளை படைச்சார். இன்னைக்கு நாமக்கல்ல இவ்வளவு ஆத்துமாக்களை கொடுத்து, இவ்வளவு சபையை கொடுத்து, இவ்வளவு வாடகை கட்ட வச்சு, எங்க அம்மா கிட்ட போயிட்டு ஒரு ரூபா 2 ரூபா வாங்கணும்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாங்கணும்னா என்ன செய்வேன்? வாங்கணும்னா கெஞ்சுவேன். அல்லேலூயா. கையில ஒரு பைசா சாப்பாட்டுக்கு வழி. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்னது? இவ்வளவு பெரிய ஆலயத்தை நடத்தி, இவ்வளவு ஜனங்களை நடத்தி, இவ்வளவு பணத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. ஏன்னா இல்லாத இருக்குள்ள மாத்திக்கிட்டு இருக்க தேவன். அந்த அன்புக்குள்ள வரதான் தெரியும் அந்த கடவுள் யாருன்ட்டு. ஆமே. அந்த ஜெபத்தையே மாத்தினேன். நல்லா ஸ்தோத்திரம் பண்றது, நன்றி தான் சொல்றது ஆண்டவருக்கு. ஆண்டவரே 10 பைசா இல்லாம இருந்தேன், இன்னைக்கு இத்தனை ஆசீர்வாதம் என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க.
இத்தனை லட்சங்களை பொருளா நிக்க வச்சிருக்கீங்க. இந்த கீபோர்டு எத்தனை லட்சங்களா நிக்குது. இல்லையா இந்த பேட் நிக்குது. இல்லையா இந்த சேர் நிக்குது. மாசம் மாசம் வாடகையா நிக்குது. பணமா நிக்க வச்சிருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன் பாருங்க. அப்படியே அப்பா இனிமே இல்லாத பத்தி பேசவே கூடாது. ஜெபத்துல அதெல்லாம் கொண்டுட்டே போக கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஜெபத்துல இதெல்லாம் உள்ளாரே நுழையாது, வெளியே போயிடும் அப்படின்ட்டு. இது வேணும் அது வேணும்னு எது வேணாலும் அவரு யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வேன். ஆமே உனக்கு என்ன தேவை என்று பரமபிதா இருந்து இருக்கிறாரா அவருக்குள்ள வந்துட்டேன். அந்த அன்புக்குள்ள வந்ததுனால இப்பெல்லாம் அந்த ஜெப கான்செப்ட் எல்லாம் மாத்திட்டேன். இப்பெல்லாம் ஜெபம் நல்ல ஸ்தோத்திரம் பண்றது, நல்ல வேதம் வாசிக்கிறது. அல்லேலூயா. ஆமே. சபை நம்முடைய சபை ஜனங்களுக்காக என்கிட்ட யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னாங்க எல்லாத்துக்கும் தேசத்துக்காக இந்த ஜெபத்தை மட்டும் தான் இப்பெல்லாம் ஏறெடுக்குது. மற்றதெல்லாம் எவன் இந்த டார்ச்சர் பண்றான், எவன் பிரச்சனை பண்றான், அந்த இதுக்குள்ள போறதே இல்லை. அவனை அவரு பார்த்துக்குவாரு. நம்ம எதுக்கு போயிட்டு அவங்ககிட்ட வம்பெழுத்துக்கிட்டு, நம்ம எதுக்கு அவங்ககிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு. ஆமே. அல்லது பொறுமையுள்ளவன் பூமியை ஆழ்வான்ட்டு இந்த உலகமே சொல்லுதுங்க. அல்லேலூயா. ஆமே. பட்டணத்தை பிடிக்கிறது போல பொறுமையுள்ளவன் பாக்கியவான் அப்படிங்கிறது. பொறுமை இதெல்லாம் இந்த ஞானமெல்லாம் இவரு தான் கொடுக்குறாரு. பணம் எப்படி வரணுமோ அந்த வழியை அந்த ரூட்டை அவரு தான் போட்டு கொடுக்குறாரு நம்மளுக்கு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமே. முன்னேறம் பணம் இல்லைன்னா அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகும். ஆத்துமாக்கள் வரலன்னா பயங்கர டென்ஷன் ஆகும். ஏன்னா இத்தனை பேத்துக்கு ஜெபம் பண்ண எவ்வளவு வர மாட்டேங்கிறான், குடிக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு பேத்துக்கு தான் ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்படியே மறந்துட்டு போயிடுவானுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த கான்செப்ட்ல போறதே இல்லை. அல்லேலூயா. அவரை பெரிய கான்செப்டா வச்சுக்கிட்டேன். அவரை பெரிய அவர் தான் படைப்பாளி, அவர் தான் உருவாக்குனாரு. அவர் இல்லாம ஒரு அணு அசையாதுன்னு நல்லா கண்டுபிடிச்சு எதுவுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை. வர்றது வரட்டும், போறது போகட்டும். மந்தையில ஆடுகள் இருந்தாலும் சரி, மாடுகள் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, மரத்துல கனி இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த கான்செப்டுக்குள்ள வாங்க. இதுக்குள்ள வந்திருக்க உங்க கவலையெல்லாம் தூக்கி ஓரம் அதே போயிடும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க. என்ன நீங்க கிரியையிலே மகிழ்வா. அப்ப உங்களாலதான் கர்த்தர் என்ன செய்யறானா மகிமைப்படுகிறார். கிரியிலே மகிழ்வார்னா நீ செய்யற அற்புதங்கள்லாம் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமே. நான் அந்த உலகத்துல 3.5 ஆண்டுகள்ல செய்து முடித்து வந்தத இப்ப என் புள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கே. என் புள்ள கலக்குதே. ஆமே. என் ஜி அப்படின்னு சொல்லிட்டு பரலோகமே சந்தோஷப்படுமா. அல்லேலூயா. படைத்தவருக்கு அந்த மரியாதை, நீங்க கொடுக்கிற மரியாதை. அவர் மாதிரி செய்யறது இந்த உலகத்துல, அவர் மாதிரி வாழ்வு இந்த உலகத்துல. ஆமே. கவலை எல்லாம் உன்னுடைய இதுலயே வரக்கூடாது. அகராதிலே கிடையாது கர்த்தர். ஆமே. வருத்தப்பட்டு பார்க்க சொல்லல அந்த அகராதி என் மேல இறக்கி வை அப்படிங்கிறார். அந்த வெயிட் அந்த டன்னை என் மேல இறக்கி வைங்கிறார். ஆமே. ஏன்னா சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு கர்த்தருடைய மகிமை நம்முடைய கிரியிலே மகிழ்வா. அவர் பூமியை நோக்கி பார்த்து அது அதிரும், அது பர்வதங்களை தொட அவைகள் புகையுமா. நம்ம அப்பானுடைய வல்லமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்த்தாலே புகஞ்சு போயிருமா பூமி. அல்லேலூயா. நம்முடைய எதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கல. அல்லேலூயா. அவனெல்லாம் என்ன செய்வானா ஒரு நாள் புகஞ்சு பூமியே புகஞ்சு போக போகுது. உன் எதிரி என்ன கெதியாவான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய எதிரியுடைய கெதியை நினைச்சு பாருங்க. அவன்கிட்ட பிரச்சனை பண்றவனுடைய கெதியை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே. நான் பூமியை நோக்கி பாருங்க அது அதிருமா. அப்படியே ஆட்டை காமிச்சிருமா. ஏங்க அவ்வளவு பெரிய மலையே நம்மளால நாமக்கல் மலையை சும்மா நீ வருஷ கணக்குல போயிட்டு நீ நவுத்திக்கிட்டு நவுந்துருமா. ஏங்க அவர் படைச்சாங்க அந்த மலையே நவர மாட்டேங்குது. ஆனா அவர் என்ன செய்வார், அப்படி பார்த்தாலும் நவுந்துருமா. எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்க. நம்ம மகா சக்தி பராக்கிரமசாலி. ஆமே. பூமியை நோக்கி பார்க்க மலையே நம்ம பார்த்து நவத்த முடியலன்ட்டு நம்ம இமேஜினேஷன் நம்முடைய எண்ணங்கள்ல கொண்டுட்டு வருமே. பூமி அப்படி பார்த்தாருனாவே அது என்ன செய்யுமா. ஆமே. அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிருமா. அப்படியே ஆட்ட காமிக்கணும். நிறைய இடத்துல பூகம்பம்லாம் வருது பார்த்தீங்களா. லிட்டர் 7.8 8.2 சுனாமி எப்படி வந்துச்சு, அதிர்ச்சி. பூமி அதிர்ந்தோட சுனாமியா வந்துருச்சு.
ஒரு பார்வையில பாருங்க. இதெல்லாம் பிசாசு கொண்ட அழிவு வந்து இந்த சுனாமி இதெல்லாம் கொண்டு வந்து பிசாசுடைய வேலை. எப்படியாவது கடவுள் வந்துட்டாருன்னா இவனுங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. இதுல நிறைய பேர் ரசிக்க நடத்திடுவானுங்க இவனுங்கெல்லாம். அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை பிசாசு கொண்டு வந்து என்ன செய்வான், எப்படியாவது நம்ம வந்து அவனை போய் ரசிக்குள்ள நடத்தக்கூடாதுன்ட்டு நம்மள்கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லையா? அதான் சொல்றது பாருங்க. ஆமே. அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையுமா. பர்வதங்களை தொட பெரிய பெரிய மலையெல்லாம் இப்படி தொட்டார்னா புகஞ்சு போயிருமா, புதஞ்சு போயிருமா. ஆமே. இல்லையா? பர்வதங்களை தொட அவைகள் புகையுமா. இப்ப எரிமலை இருக்குல்ல, எரிமலை வெட்டிச்சா என்ன ஆகுது, அப்படியே நெருப்பு புகையா கிளம்பிட்டு வருதுங்க, அப்படி புகஞ்சு போயிடும். பர்வதம் பெரிய பெரிய மலையெல்லாம் அப்படியே புகஞ்சே போயிருக்கும். எங்க காத்தா போயிருமாங்க அப்படிங்க. நம்முடைய அப்பா அப்படி தொட்டாதான் காத்தா போயிருக்கும். அப்ப அவ்வளோ பெரிய படைப்பாளியை வச்சுக்கிட்டு இது என்ன தொடுது, அது என்ன தொடுது, இந்த நெருப்பு மாதிரி சுடுது. ஆமே. அந்த அந்த இதே வேணாங்கிற கத்தை. நான் யாருக்கு முதல்ல பாரு, நான் எதை தொட்டா எது எப்படி ஆகுதுன்னு பாரு. இந்த உலகத்துல நீ பெருசு பெருசா பார்த்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு தூசுங்கிற கத்தை. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். அல்லேலூயா. அதனால தான் அவன் என்ன செய்யறான், கர்த்தரை அப்படி பார்க்கறான். ஐயோ, இவ்வளவு பெரிய கடவுளா, இந்த கடவுளுக்கு நான் பிள்ளையா. அதனால என்ன செய்யறான், அப்பாவை என்ன செய்யறான், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். அப்படியே வொர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, பெரியவர் அப்பா. அல்லேலூயா. உன்னதர், உயர்ந்தவர். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாட்டு. நம்ம உலகத்துல இப்ப பார்த்திருக்கீங்களா, இவ்வளவு பாட்டுலாம் பாட மாட்டாங்க. ஆனா கர்த்தரை ஏன் இவ்வளவு ஆராதிச்சு பாடுறோம், இவ்வளவு ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறோம், இவ்வளவு டைமிங் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா அவருடைய ஆமே படைப்பாளி. அப்பேற்பட்ட கடவுள் பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமே. நான் உள்ளளவும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். தேவனை மேன்மைப்படுத்துவேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க ஓரம் கட்டி வச்சுட்டீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துருவீங்க, தாவீது லெவலுக்கு வந்துருவீங்க. பிரச்சனை எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு மட்டமா பாக்குறீங்களோ ஆமே அது மட்டமாயிடும். தேவனை எப்படி உயர்ந்த நிலையில பாடி கீர்த்தனம் பண்ணி துதிச்சு இந்த லெவலுக்கு கொண்டு போறீங்களோ அந்த லெவலுக்கு கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ராஜாவா கொண்டு போயிடுவார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் அப்படிங்கிற தியானம், மெடிடேஷன். அப்ப எது சந்தோஷத்தை தருங்கிறாரு, எது இனிமையா இருக்குங்கிறாரு, எது வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கிறான்னு இந்த வேத வாசிப்பு, இந்த வேதத்தை தியானிக்கும் போது, இந்த வேதத்தை கேட்கும் பொழுது இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றும் அப்படிங்கிற கர்த்தர். உன்னை மறுரூபமாக்கும், உன்னை புதிதாக்கும். ஆமே. இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இங்க வந்துட்டா பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆமே நம்மளுடைய நான் ஏன் ஜெபத்தில் நம்ம நிறைய நேரம் உட்கார முடியல, ஆமே இந்த மாதிரி நான் பார்க்காதனால தான். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுறானா. எங்க சந்தோஷம் இருக்கான்னா சந்தோஷம் சந்தோஷம் உலகம் தேடி ஓடுது, அது வேணும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நாளைக்கு பயங்கரமான மெசேஜ் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பயங்கரமான மெசேஜ் நாளைக்கு ஆராதனை அதை குறித்து நாளைக்கு பேசுவார். இந்த பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி எங்க இருக்கு, தேவனுக்குள்ளதான் இருக்கு. உலகத்தை தேடி தேடி போக ஆமே நம்மளுடைய மகிழ்ச்சி கட்டாகும். உலகத்தை தேடி ஓட ஓட நோய்கள் அதிகரிக்கும். ஆமே. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் நம்ம கையை விட்டு போகுங்கிறாரு. சந்தோஷம் எங்க இருக்கு, கர்த்தருக்குள் தான் சந்தோஷம். கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படிங்கிறது. ஆமே. உலகத்துல தேடி தேடி ஓடுறதெல்லாம் ஆமே அப்படியே சந்தோஷத்தை காமிச்சிட்டு அப்படியே பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். சந்தோஷத்தை காட்டுற மாதிரி காட்டி பிசாசு என்ன செய்வான், அழகா கொண்டு போயிடுவான். இப்ப தண்ணி அடிக்கிறதுல சந்தோஷம் இருக்குங்கிறான், பாட்டில்ல தான் சந்தோஷம் இருக்குங்கிறான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா தெரிஞ்சு அவனை அடிக்கிறான் பாருங்க பிசாசு. சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பத்துல அந்த அடிக்கிறதுல கொண்டு போய் சந்தோஷத்தை வச்சு அவனை அடிச்சு இந்த உலகத்துல ஓட்டாண்டிய தரித்திரனா கடைக்காரனா குடிகாரனா. ஆமே. குடிகாரன் இருக்கிற வீடு எப்படி இருக்கும், எப்படி இருக்குங்க, சந்தோஷமா இருக்குமா,
என்ன இருக்கும்? சண்டையா தான் இருக்கும், டைவர்ஸா தான் இருக்கும், அந்த வீட்டுல பிரிவினையா தான் இருக்கும், அந்த இடத்துல கலகமா தான் இருக்கு அந்த இடத்துல. அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருந்தாதான் ஆமே அந்த தண்ணி அடிக்கிறதே மறக்க முடியுங்கிறார். அல்லேலூயா. அந்த தண்ணி அடிக்கிறத மறக்க முடியும், குடும்பத்துல அன்பு செலுத்த முடியும், குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் வரும். இதெல்லாம் கர்த்தருக்குள் இருந்தாதான். கர்த்தருக்குள்ள தான் மகிழ்ச்சி இருக்குங்கிறார். உலகத்துல நீ என்னத்தை தேடி தேடி ஓடினாலும் மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதனால தாவீது கண்டுபிடிச்சுக்கிட்டான், என் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆமே என் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிங்க சந்தோஷத்தை. ஆமே உன் பின்னாடி உன் வேலைக்கார மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இறந்து போனதெல்லாம் உனக்கு பின்னாடி வேலை செய்ய வந்துகிட்டே இருக்கும். உன்னை தூசிக்கிறவன்லாம் ஆமே உனக்கு அப்படியே சலாம் போடுவானுங்க. அல்லேலூயா. ஆமே உன் எதிரிகள்லாம் உன் காலு கீழே ஆமே கீழே கிடப்பானுங்க. ஆமே இதெல்லாம் எங்களுக்கு யாருக்குள்ள இருக்கு? கர்த்தருக்குள். அதனாலதான் ஆமே நாம் கர்த்தருக்குள் மகிழ்வேன் அப்படின்னு. அப்படியே இயேசு நினைப்பு வந்தாவே உனக்கு சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. இயேசுங்கிற நினைப்பு வந்தாவே உனக்கு எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம். சந்தோஷம், சந்தோஷங்கிறது எப்படிங்க வரும்? மகிழ்ச்சி எங்க எப்படி வரும்? கையில பணம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி வருமா? வரும். பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காலையில் கூட தான் வந்தேன், வரும்போது ஒரு 1000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு, 1000 ரூபாய் கிடைச்சி சந்தோஷம். அப்ப எப்படி சந்தோஷப்பட்டா? என் கர்த்தர் கொடுத்தாரு சந்தோஷம். இல்ல ஆனா இருக்கிறவங்க கொண்டாந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோன்னே இருக்கிறவங்களே மாத்தி விட்டான். இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. இதே 1000 ரூபாய் தேடி இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை தேடி ஓடி இருந்தனா அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அது கொஞ்ச நேரத்திலே செலவாயிருக்கும். ஐயோ கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைச்சு எனக்கு கொடுத்தாரு. அந்த சந்தோஷத்துல ஒரு மகிழ்ச்சி வரும் பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அதனோடு வேதனை கூட்டவே கூட்டம். ஆமே வேதனை கூட்டுறது, அதிகப்படுத்துறது எல்லாம் பிசாசுடைய வேலை. கர்த்தரை விட்டு நம்மளை எடுத்துட்டான வேதனை தான். இந்த மகிழ்ச்சி எடுத்துருவோம், இந்த சந்தோஷத்தை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாடுகள் பாடுகள் பாடுகள். அதை எடுக்காத மாதிரி உன்னுடைய இமேஜினேஷனை மாத்திக்க அப்படிங்கிற கர்த்தர். உன்னுடைய எண்ணங்களை மாத்திக்க அப்படிங்கிற, உன்னுடைய கற்பனைக்குள் நீ வளர்ந்துக்க. கர்த்தர் இப்படியேப்பட்டவர். நான் சொல்ற பாருங்க எப்படியேப்பட்டவர். அப்படியே பார்க்கும்போது அப்படியே மலை அதிருமா. அப்படியே பெரிய பெரிய மலையில அப்படியே அப்படியே கை வைக்கும் போது அது அப்படியே புகைஞ்சு போயிரு. என் கர்த்தர் கை வைக்கும் போது ஆமே அப்படி பார்க்கலாம் கடவுளை. அதனாலதான் அவருக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு போயிட்டான், அவருக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு போயிட்டான், அவருக்குள்ள வாழ்க்கையை கொண்டு போயிட்டான், அவருக்குள்ள ஒப்படைச்சிட்டான். அதனாலதான் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற தாவீது. என்ன எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அவரை தொடுறது என்ன தொட முடியும்? அவர் பார்த்தாவே பூமி அதிருது, புகையுது. அவரை பார்த்துட்டு எங்கிட்ட வாடா அப்படின்றான். பிசாசுக்கு அப்படிதான் அவன் சவால் விட்டுருப்பான். கோலியாத் என்ன செஞ்சான்? நீ கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் தான் சவுடு எல்லாம் போட்டுக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்ட்டான். ஆமே அதெல்லாம் போட்டு நடக்க முடியாது. நீ நினைக்கிற இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த சரீரத்துக்கு இதுக்கு கவசத்தை கொடுக்கணும், இதுக்கு காலுக்கு பூட்டை கொடுக்கணும், கைக்கு ஈட்டியை கொடுக்கணும்ட்டு. எங்க அப்பா அப்படி இல்லை, அந்த காத்துல கிடக்குதுல 5 கல்லை வச்சு வேலையை காமிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னஞ்சான். 5 கல்லை எடுத்து அடைப்பையில போட்டான், ஒரு சுத்துனா, நேருக்கு நேரம் ஓடினா. அப்படியே இவனுங்கெல்லாம் அப்படியே எல்லாம் ஆஃப் ஆகியிருக்காருங்க. சவுளுடைய பகையெல்லாம் சவுல் பயமுறுத்துறான். இதை போட்டு போ, அதை போட்டு போ, இதை காலில் போட்டுக்க, இந்த ஈட்டியை கையில வச்சுக்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஈட்டினாலும் உன்னுடைய சட்டத்தினாலும் ரசிக்கிற தேவன் இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. இதுல எல்லாம் என் கடவுள் இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை ஒரு கல்லு போதுண்டா அப்படின்ட்டான். அவர் படைச்ச ஒரு கல்லு போதும் அப்படின்ட்டான். அவர் படைப்புல ஒரு சின்ன கருவி எடுத்து நான் பயன்படுத்த, நீ காலிடா அப்படின்ட்டான். அதே மாதிரி தான் காலி பண்ணான். பேசி அடிச்சாங்க சவுல இத கோலியாத். அடிச்சோட என்னாச்சு? ஆடு மேய்ச்சிக்கிறவங்க எப்ப ராஜ வாழ்க்கை பாருங்க. ஊரே கையெடுத்து கும்பிடுச்சு. ஐயோ
அவங்க படையில இருக்கிறவங்க எல்லாம் பேக், அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பேக் அடிச்சு நிக்கிறாங்க, பின்னாடி ஒண்டிக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் தொட நடுங்கி அப்படியே நிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசானவன் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு நோயெல்லாம் எதனால அதிகமா ஒரு மனுஷனுடைய பிரஷர், சுகர், ஹார்ட் அட்டாக்கு, இந்த கேன்சர், இதெல்லாம் இந்த வியாதியெல்லாம் எப்படி வருது? பயம் தான். பயம் இன்க்ரீஸ் ஆக தலைவலி அதிகமாகும். ஐயோ எனக்கு தலை வலிக்குதுங்க அப்படிங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுது, தலைவலி அப்படின்னா தலைவலி எங்கே வருது? கவலை நீ அதிகமா நினைக்க நினைக்க அது அந்த ரத்தத்துடைய ஓட்டம், பிரஷர், பிளட் பிரஷர் அப்படிங்கிறாங்க. பிளட் பிரஷர் அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக், நோய் பிசாசு கொண்டுட்டு வருது. அல்லேலூயா. அது அப்படியே முளைச்செல்லாம் வர்றதில்லை, அது கடவுள்லாம் படைச்சு வைக்கிற நோயெல்லாம். மனசுடைய சாபத்தை, அந்த நோய்கிற சாபம், கடன்கிற சாபம், பிரச்சனைங்கிற சாபத்தை நீக்கிறதுக்கு தான் கர்த்தர் பூமியில மனுஷனா வந்தார். அல்லேலூயா. அதுக்கு தான் வந்தார். முதல்ல அதை எப்படி பார்க்கணுமோ கடவுளை அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணுமோ அப்படி பாங்க. இந்த நோயை துரத்துறதுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கு, உன் பணப்பிரச்சனையை துரத்துறதுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கு. அல்லேலூயா. பூமியே பார்த்து அதிருதுன்னா நீ பேசுனா எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. பிரச்சனையை பார்த்து நீ பேசினா அவன் அதிர்றது இல்லை, காணாமே போயிடும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நன்றி செலுத்துகிறேன்.